guys, good morning. கொஞ்சம் பின்னாடி மட்டும் பேக்ரவுண்டில் லைட் எரியும். என்னென்னா இன்றைக்கி நான் எந்திரிச்சது லேட்டு, எனக்கு தூங்கவே விடலை. அதனால் இப்போ எந்திரிச்ச உடனே இவரும் தூங்கி இப்போ தான் எந்திரிச்சார், 2வது தூக்கம். அதனால் இவருக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். என்னென்னா இன்றைக்கி பீட்ரூட் கலவை கொடுத்து பார்க்கலாம். சரி, நல்லா இருக்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். ஐ சூப்பர் பீட்ரூட். ஓகே, தண்ணி பத்தலை, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உனக்கு இந்த பாருங்க, இவனுக்கு பிடிச்சி போச்சுன்னா நம்ம கையை தான் வாங்கி கொண்டு போவோம். பசிக்குதா? காட்டு. நல்லா இருக்கு. ஐ மூக்கு பாரு மகிழ் குட்டிக்கு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் கூட சாப்பிடுவோம். நல்ல பியூரியாக அரைச்சி வேக வச்சு அரைச்சிருக்கேன் மிக்சியில். நான் வேக வைக்கல, எங்கள் அம்மா தான் வேக வச்சாங்க. கூழ் மாதிரி தான் நான் எனக்கு இதை கொடுக்கணும். நல்லா இருக்கா? டேஸ்டி. ஜியா சூப்பராக இருக்கு போல இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பீட்ரூட் பியூரி. இந்த மாதிரி வெஜிடபிள் பியூரிலாம் அவன் நல்லா சாப்பிட்றான். ரைஸ் கஞ்சி மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறான். வாய்ப்பு என்ன பண்ணுறா? டோராவா? கையெல்லாம் வளர்ப்பாத ரத்தங்கா. ஆமாக்கா, ஒரு நாளைக்கு ஒன்று. கனிஞ்சது ரொம்ப பழமெல்லாம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸில் அடிச்சு 2 பேரிச்சம்பழம் அதெல்லாம் போட்டு அதை ஆனால் வாழைப்பழம் வந்து மதியானம் நடத்துவோம். சளி பிடிச்சிக்கும். ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்க வந்து சளி பிடிச்சிக்குவோம். அது இந்த மதியான டைமில் கொடுத்தா அந்த வெயில் நேரம் காலையில் குளிர்ந்த நேரம் இல்லை. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கு இங்கே. அதனால மதியானம் கொடுத்தோம்னா அந்த வெயில் வந்து ஆக மதியானம் கம்மியாக தான் இருக்கும். பாய் சொல்லு அத்தைக்கு. பாய். கொஞ்சங்க அவனை. அக்கா என்ன சொல்றா? அக்கா என்ன சொல்றா? இவன் அடங்காதவன் கண்டிவன், அடங்காதவன் கண்ணு. சும்மா நோக்கி விட, எல்லாம் கொட்டுவான், எல்லாம் கொட்டுவான். மா அடுப்பை கம்மி வைங்க. மா அடுப்பு எரியுதா? அப்புகுட்டி, அப்புசாமி, அப்புசாமி, புலிக்குட்டி. இது யாரு? புலிக்குட்டி. இது எங்க புலிக்குட்டி அடியுது. ஏன் சாமி, என்னடி தேம்புரியா? விடாத, நாங்கெல்லாம் தகவல் விட்டுட்டு தான் வந்துருக்கிறோம்.
அம்மா தீப்பெட்டி எடுக்கக்கூடாது, இன்னும் அங்கே வை. அதே வெள்ளையம் வந்தால் வெட்டுற இது போடுறதுக்கு அங்கே வச்சு. அங்கே வச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் இப்போ தான் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அம்மா தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. ஒரு இதில் ஊற்றியாச்சு. இதை இங்கே தண்ணி ஊற்றிருக்கு போல், அதை தொடச்சிட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு தொட்டுக்கு என்ன, கெட்டியாக பாசிப்பருப்பு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் வேறு ஒன்று இருக்குது. என்னென்னா ஆன்ட்டி கொடுத்த வடையும் சாம்பாரும். இதை தான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். 2 தானே? 2 தோசை தான்மா. ஓகே, ஓடுறான், தெரிஞ்சுக்கிறான். மிஸ்டர் போடன், மிஸ்டர் போடன், இது அப்பு குட்டி அடிது, வாய பாரு, புலி குட்டி அடிது. மூடிக்கிட்டு தின்னு. உனக்கு எல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. இல்ல இனிப்பா தான் தின்னுக்குறான். இதுல இட்லி பாத்திரத்துலயே வேக வச்சியா? இல்லடி, குக்கர்ல வச்சேன். குக்கர்ல அடியில ஒரு தட்டு போட்டு தண்ணி ஊற்றி அந்த குண்டா மேல வச்சேன். அது என்ன அந்த தண்ணி வந்து மேல வந்துரும். அது எனக்கு தெரியல. சரி, அடுத்த தடவைக்கு இதுக்கு ஒரு ஸ்டீமர் மாதிரி ஒன்று வாங்கணும் இருக்கு. அந்த இடியாப்பா வைக்கிறல்ல, ஸ்டீமர் எதுக்கு? இன்னும் ஒரு வாரத்துக்கு. அவ்வளோ நீ அங்கே குக்கர் வாங்கி அதுலயே காய்கறி எல்லாம் அந்த இடியாப்பா வைக்கிற பாரு, அந்த ஸ்டீமர் வச்சிக்கினா இடியாப்பத்துக்கு ஆயிரும். இப்போ எல்லாமே ஒரு இட்லி இதெல்லாம் சேர்ந்த மாதிரி செட்டு. அதில் வாங்கினா காய்கறி எல்லாம் வேக வச்சுக்கலாம். காலையில் கண்ணாப்பா என் மடியில் தான் அவளை தூக்கி வச்சுருந்தா இருந்தீங்க. அவன் மடியில் உட்கார வச்சுருந்தாங்க. எங்கடா குண்டானது நக்கறா? இனிப்பா இருந்தா தெரியும். என்னாயா போட்டா, என்னாயா போட்டா, தலையாட்டு 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 சாமி. தங்கப்பிள்ளை வெண்ணிலா, தங்கப்பிள்ளை, செல்ல பிள்ளை. பால் வாங்கிட்டு வா வெண்ணிலா. காசு கொடுங்க. அங்க ஃப்ரிட்ஜ் கடையில் 100 ரூபா இருக்கு. 1/2 லிட்டர் பால் மட்டும் வாங்கிட்டு மீதி காசு வாங்கிட்டு அவன் அப்புறம் இப்பறான்பான். பால் இருக்கு உனக்கு தான். யாகாட்டி வணக்கண்ணே. பால் குடிக்கும். நானும் டீ கொஞ்சம் போட்டு குடிக்கும். நீங்க கொடுக்கணும். ஏன் கொஞ்சம் குடிச்சிக்கல? உனக்கு வேணா நாங்களும் குடிக்கிறோம். குடிங்க. நானே போய் அங்க போய் டீ வாங்குவாங்க, அதனால நிறைய டீ ஆகி போயிடும். அங்க நான் வேணும்னாலும் விட மாட்டாங்க. நீ முட்டை ஒரு 3 வாங்கிட்டாங்கண்ணே. இல்ல 4 முட்டை. 10 மாசத்துக்கு மேல முட்டை கொடுக்கலாம். அங்கே பார்த்து வாயில சொந்த போகுது. வேலை இருக்கும்போது சூப்லாம் கூட சூப் போடலாம். தங்கப்பிள்ளை செல்லக்கிட்டி, தங்கப்பிள்ளையாது சேட்டு பாய். குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. எங்கேயும் கிளம்பல, சும்மா குளிச்சுட்டு ஒரு சின்ன மேக்கப் போட்டாச்சு. தம்பி வந்து மேல் வீட்டில் இருக்கான். ஸோ அந்த கேப்பில் நம்ம இப்போ லஞ்சு சாப்பிட்றலாம். வாங்க, என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? சுட வெள்ளை சோறு, அதுக்கு தொட்டுக்கு இன்றைக்கி என்ன வெள்ளை சாப்பாடு வீட்டில் கீரை கடையல். கடைசியாக கொஞ்சோண்டு வச்சுருக்காங்க, கொஞ்சமாக கீரை கடையல் வச்சுருக்காங்க. அப்புறமா இன்றைக்கி எனக்கு ஸ்பெஷலாக சிக்கன் கிரேவி. சிக்கன் இருக்குது, ஐசக்கா கொடுத்த மட்டன் இருக்குது. இது பாருங்கள், மட்டன் கிரேவி ஐசக்கா கொடுத்துருக்காங்க. அடுத்து சந்திராக்கா கொடுத்த தக்காளி சாதம் இருக்குது, ஆன்ட்டி கொடுத்த சாம்பார் இருக்குது. நம்ம வீட்டில் கீரைக்கு தொட்டுக்கு கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் மெயின், இதுதான் நம்மளோட லஞ்ச். சாப்பிட்லாம் வாங்க. ஓகே காய்ஸ், ஈவினிங் ஆகிடுச்சு, கொஞ்சம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு தூங்கி எழுந்திரிக்க. சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம், பேக்ரவுண்டாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்.
ஸோ இந்த vlog இதோட முடியுது. பிகாஸ் நான் இன்னைக்கு டின்னர் சாப்பிட போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஜூஸோட நிறுத்திக்க போகிறேன். ஜூஸ் குடிக்க வேணால் போவேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.